மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தில் இயங்கி வரும் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளையுடைய தலைவர், நிறுவனர் நான். இன்று மங்கநல்லூர் என்ற பகுதியில் மகேந்திரன் என்ற 32 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றிக்கிட்டு வர்றதா நமக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க. உடனடியாக அந்த இடத்துக்கு அவருடைய விவரத்தை கேட்கும்போது அவர் முழுமையான விவரங்களை சொல்ல மாட்டுறாரு. இருந்தாலும் அவர் பேரை மட்டும் சொல்கிறார், மகேந்திரன் சொல்கிறாரு. அதனால் அவரை முடித்திருத்தம் பண்ணி குளிப்பாட்டி அவரை புது ட்ரெஸ் போட்டு நம்மளை போல் சக மனிதனாக மாற்றிருக்கோம். இப்போ அருகில் இருக்கக்கூடிய நம்ம பெரம்பூர் காவல் நிலையத்துக்கு இவர் அழைச்சி போயிட்டு அங்கே ஒப்படைச்சி அவர்கள் மூலமாக நம்ம இப்போ ஒரு மனநலம் காப்பகத்தில் சேர்க்கறதுக்காக நாங்கள் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக இவங்களுடைய குடும்பம் யாராவது இருந்தீங்கன்னா இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு மூலமாக நீங்கள் உங்களுக்கு தெரிய வந்தால் உடனடியாக எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இவரை அழைச்சிட்டு போகிறதுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே போல் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை முடித்திருத்தம் பண்ணி குளிப்பாட்டி அவங்கள ஒரு பாதுகாப்பான இல்லத்தில் சேர்த்துக்கிட்டு வரோம். அப்புறம் வயதான முதியவர்கள், கை கால் அழுகு நிலையில் உள்ளவங்க, அந்த புண் காலோடு இருக்கிறவங்க, எந்திரிச்சு போய் மருத்துவம் பார்க்க முடியாதவங்களாம் நாங்கள் மீட்டெடுத்து அவங்கள அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை அளித்து அவங்க முழுமையான அவங்கள நம்ம சரி பண்ணி அவங்கள குணப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் தினந்தோறும் நம்ம பெரம்பூர் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நம்ம வீட்டிலேயே உணவு சமைச்சு மயிலாடுதுறை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு தேடி போயிட்டு இந்த அன்னதானத்தை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மகேந்திரனை மீட்டு எடுப்பதற்கு மங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், மக்கள், அப்புறம் அந்த கடை உரிமையாளர்கள், ஆட்டோ சங்க தலைவர்கள், அப்புறம் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அது மயிலாடுதுறை மண்ணுங்கிறது ஒரு புனிதமான மண், புனிதமான ஊர். நம்ம ஊரில் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு அனைவருமே ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிவிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.